என் தங்கமே, உன்னை அழிக்க ஒரு குடும்பமே திட்டம் தீட்டியது. ஆனால் இன்று அது அவர்களுக்கு எதிராகவே திரும்பி போய் நிற்பதைக் கண்டு திகைத்து போய் நிற்கிறார்கள். அதாவது, உனக்கு என்னவெல்லாமும் இவர்கள் செய்ய நினைத்தார்களோ அது எல்லாமுமே இன்று அவர்களுக்கு எதிராக திசை திரும்பி நிற்பதைக் கண்டு அவர்கள் கலங்கி போய் நிற்கிறார்கள். இதை என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை, நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உனக்கான நேரம் இனி எப்படியும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்க வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலகட்டத்தை, உன்னை தேடி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் அம்மா எப்பொழுதுமே உனக்கு நான் சொல்லிவிட வேண்டி வந்து நிற்பதற்கு முழுக்க முழுக்க காரணம், உன்னை ஆட்டி படைக்கும் எந்த துன்பங்களும் இல்லாமல் என் பிள்ளை நீ சரியாக இந்த வாழ்க்கையை நிம்மதியோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். மன நிம்மதியோடும் மன புரிதலோடும் நீ வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். உன்னை சூழ்ந்து நடக்கும் எந்த ஒரு பிரச்சனைகளையுமே விட்டுவிட்டு, உன்னை சுற்றி நடக்கும் எல்லா துன்பங்களையும் தவிர்த்துவிட்டு, உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் நீ உண்மைகளை பெற வேண்டும் என்பதனை மறக்காது. உன்னிடத்திலிருந்து நான் சொல்லித்தரும் இந்த பாடங்கள் முழுக்க முழுக்க இனி உன் வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் எந்த தீமைகளும் உன்னை நெருங்காமல் உன்னை பாதுகாத்து நிறுத்தும் என்பதனையும் நீ மறக்காது. இந்த வராகி உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று பார்த்து கொண்டிருக்கிறேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று தேடி தேடி உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ முழுக்க எப்பொழுதும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னிடத்திலிருந்து நான் உனக்கு கொடுக்கும் எல்லாமுமாக என் பிள்ளை, நீ அத்தனை விஷயங்களையும் சரி செய்து கொள்ள வேண்டும். ஏது பிரச்சனை, என்னவாக நடக்கிறது என்பதனை எல்லாமும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நம்மை சூழ்ந்து நடக்கும் சில மனிதர்களையும் நம்மை சுற்றி வரும் சில மனிதர்களினுடைய உணர்வுகளையும் நாம் கட்டாயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக நம் முன்னால் யார் வருகிறார்கள் என்கின்ற ஒரு தெளிவு எப்பொழுதுமே உனக்குள் இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காது. எந்த ஒரு காலத்தையும் நாம் கைவிட்டு விடக்கூடாது. நம்மை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நாம் ஒருபோதும் தொலைத்து விடக்கூடாது. நமக்காக யார் வருகிறார்கள், நமக்காக எதை செய்கிறார்கள், நம்மை சுற்றி இந்த மனிதர்கள் இது போன்ற விஷயங்களை செய்ய நினைப்பதற்கான நோக்கம் என்ன, இவர்களுக்கு அப்படி நாம் என்ன பாவத்தை செய்து விட்டோம் என்கின்ற பல கேள்விகள் உனக்குள் நிச்சயமாக வந்து கொண்டிருக்கிறதல்லவா? இதற்கெல்லாமும் பதிலை சொல்லத்தானே நான் வந்திருக்கிறேன். இதற்கெல்லாமும் ஒரு தெளிவை கொடுக்கத்தானே நான் வந்திருக்கிறேன். எந்த இடத்திலும் உன்னை விட்டு விடாதபடி, எந்த சூழ்நிலையிலும் உன்னை தொலைத்து விடாதபடி, உனக்கான நேரத்தை நான் எப்பொழுதும் போல உன் வசமாக்கி கொடுத்து விடத்தான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்காது. எந்த நேரமும் இனி எதையுமே என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ விட்டுவிடக்கூடாது. உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தொடரும் எல்லா நிலையையும் நீ சரியாக என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காது. எந்த நேரத்திலும் என் பிள்ளை எதற்கெடுத்தாலும் நீ கலங்கிவிட வேண்டாம். இத்தனை நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற இது போன்ற விஷயங்களை எல்லாமும் நீ ஒரு நாளும் தொலைக்க வேண்டாம் என்பதனை முதலில் புரிந்து கொள். எந்த நேரமும் நமக்கு நடக்கும் இந்த விஷயங்களை நாம் எப்பொழுதுமே கவனத்தில் கொண்டிருக்கும் பொழுது நம்மை தேடி வரும் சில பிரச்சனைகள் நிச்சயமாக நம் கண் முன்னாலேயே காணாமல் போகும். நம்மை சூழ்ந்து வரும் பல பிரச்சனைகளுக்கு
நிச்சயமான முடிவும் கிடைக்கும். எதனால் நடக்கிறது, யாரால் நடக்கிறது என்பது போன்ற பல குழப்பங்கள் உனக்குள் இருந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் அத்தனைக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்க வேண்டி உனக்காக இந்த வராகி ஒரு சில மனிதர்களை நிச்சயமாக அடையாளப்படுத்திவிட எண்ணுவதற்கு காரணம் உண்டல்லவா? வேண்டும் என்றே உன்னை சோதனையில் சிக்க வைக்க நினைக்கும் இவர்களை நாம் எப்பொழுதுமே சரிவர உணர்ந்திட வேண்டும். எப்பொழுதுமே நாம் சரியாக இவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எதையெல்லாமும் நடத்தினால் இவர்களின் மனது சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? ஒரு நாளும் உன்னுடைய புன்னகையை காண இவர்கள் விரும்பவில்லை. எப்பொழுதும் உன் கண்ணீரை காண துடித்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதும் நீ சிந்துகின்ற கண்ணீர் துளியில் அவர்களினுடைய சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாமும் உனக்கு நான் புரிய வைக்க பல முயற்சிகளை எடுத்து என் பிள்ளை மீண்டும் மீண்டும் இவர்களுக்குள்ளேயேதான் நீ சிக்கிக் கொண்டிருந்தாய். மீண்டும் மீண்டும் இவர்களுக்குள்ளேயேதான் உன் வாழ்க்கையை நீ தொலைத்து கொண்டிருந்தாய். இவர்கள் சொல்கின்ற விஷயங்களை எல்லாமும் உண்மை என்று நம்பி இதுவரையிலும் நீ இழந்தது போதும். இனியும் இவர்களின் பேச்சை கேட்டு உன் வாழ்க்கையில் எதையும் நீ தொலைத்து விடாதே. இந்த வாழ்க்கையில் உன்னுடைய எந்த ஒரு சந்தோஷத்தையும் நீ விட்டு கொடுத்து விடாதே. உனக்காக நான் சொல்லும் நிலையை நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும். உனக்காக நான் என்ன கொடுக்கிறேன், ஏது கொடுக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். இந்த வராகி நினைத்தது போல உனக்குள் ஒவ்வொன்றையும் கொண்டு வந்து நான் சேர்க்க நினைக்கும் இந்த நேரம் நீ அத்தனையையும் கொஞ்சம் கொஞ்சமாக உன் மனதில் நிறுத்தி வாழ்க்கையின் வெற்றியை என்னவென்று நீ உறுதிப்படுத்தி கொள்ள தயாராகிவிடு. யாரையும் நம்பி நாம் எதையும் தொலைப்பது இல்லை. நம்மை சுற்றி இருக்கும் இந்த மனிதர்களை நம்பி இந்த வாழ்க்கையில் நாம் இழந்தது ஏராளம். அதே நேரம் இனியும் இது போன்ற விஷயங்களை இழக்காமல் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு நிலைகளிலும் நீ உன்னை அடையாளம் கண்டுகொள். இவர்கள் உனக்கு செய்ய நினைத்த காரியம் என்னவென்று தெரிய வரும் பொழுது நிச்சயமாக நீ எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தெல்லாமும் மீண்டு வந்திருக்கிறாய், எப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாமும் நீ கடந்து வந்திருக்கிறாய் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இவை எல்லாமுமே உனக்கு புரிய வரும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இவை எல்லாமுமே என்னவென்று உனக்கு தெரிய வரும். அப்பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு யதார்த்தங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்வாய். நமக்கு நடக்கக்கூடிய இந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதுதான் உண்மை. காலம் நமக்காக சுழன்று கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டால் எந்த இடத்திலும் எதையும் நாம் விட்டு கொடுக்க கூடாது. எந்த இடத்திலும் எதையும் நாம் தொலைக்கக்கூடாது. உன்னோடு இருப்பதில் நான் உனக்காக என்னவெல்லாமும் கொடுக்க நினைத்தாலும் அதை எல்லாமும் நீ ஒவ்வொன்றாக தெரிந்து அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாற்றங்களையும் புரிந்து அதற்கு தகுந்தாற் போல நீயும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. என் குழந்தையே, சரி, இத்தனை நாளும் நாம் எல்லாவற்றையும் தொலைத்து விட்டோம். ஆனால் இனிமேல் நடக்கக்கூடிய எந்த ஒரு காரியங்களையும் நாம் கைவிடக்கூடாது என்பதில் தெளிவோடு இருக்கிறோம் அல்லவா? எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுவிடக்கூடாது என்பதில் நாம் முழு கவனத்தோடு இருக்கிறோம் அல்லவா? அது போதும், அது ஒன்று போதும். இனிமேலும் என் குழந்தை, உன்னை ஆட்டி படைக்கும் இந்த மனிதர்களிடத்தில் இருந்து நீ கட்டாயமாக உன்னை காப்பாற்றி கொள்வாய் என்ற ஒரு தெளிவு எனக்கு வந்துவிட்டது. அடுத்தது நடக்கப் போவது என்ன என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி இந்த வாழ்க்கை உனக்கு
என்ன தரப்போகிறது என்பதனை எல்லாமும் நீ நிச்சயமாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த காலம் இனியும் உனக்கு என்ன தர எண்ணுகிறது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் இவர்கள் உனக்கு என்ன செய்திருக்கிறார்கள், எப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாமும் உனக்கு கொடுத்திருக்கிறார்கள் தெரியுமா? இதையெல்லாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தை கொண்டவர் இப்பொழுது என்னவாக இருக்கிறார் என்பதனை சற்று நீ ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இவர்களிடத்தில் என்ன நடக்கிறது என்பதனையும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கே என்று எதையும் எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க உன் வாழ்க்கையின் வெற்றியை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நாளிலும் என் பிள்ளை தனக்குரிய மன நிம்மதியை நீ தொலைக்காதே. உனக்குரிய மாற்றங்களை நீ எப்பொழுதும் கைவிட்டு விடாதே. முடியாது என்று நீ நினைத்த விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்காக சரியாக நடத்தும். உனக்காக சரியாகவே அது வெற்றியை கொடுக்கும். உன்னை வேண்டும் என்றே காயப்படுத்த துடிக்கும் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை இனிமேலாவது நீ நிம்மதியோடு வாழ்ந்து காட்ட தயாராகிவிடு. உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நாளிலும் இவர்களினுடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் என்னவாக இருக்கிறது என்பதனை நாம் நிச்சயமாக சரியாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரத்திலும் நாம் எதையும் கைவிட்டு விடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? இத்தனை நாளும் என் பிள்ளை இழந்த எல்லா சந்தோஷங்களையும் அவர்கள் பெற்றுவிட்டதாக நினைத்து பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலரினுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாமும் பார்க்கும் பொழுது அவர்களை சுற்றி நடக்கும் சில விஷயங்கள் அதிகமாக உன்னை காயப்படுத்தலாம். அதாவது வாழ்க்கையில் எந்த முயற்சியுமே இல்லாமல் முன்னேறி கொண்டிருப்பது போல ஒரு சிலரை பார்க்கும் பொழுது உனக்குள் எண்ணங்கள் தோன்றலாம். இவர்களை எல்லாமும் நாம் சரியாக மதிப்பிடுகிறோமா என்று நீ யோசித்து பார்த்தால், கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தால், இவர்கள் முழுக்க முழுக்க உன்னையே சுற்றி இருந்து உன்னையே தேடி வந்து நீ செய்ய நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தவர்கள். எந்த இடத்திலும் நீ முன்னேறிவிடக்கூடாது என்பதில் இவர்கள் அதிக கவனத்தோடு இருந்தவர்கள். எந்த நேரத்திலும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவும் கிடைத்துவிடக்கூடாது என்பதில் அதிக தெளிவோடு இருந்தவர்கள். இப்பொழுதும் எப்பொழுதும் நீ நினைத்தது உன் வாழ்க்கையில் உன் கைவசமாகிவிடக்கூடாது என்பதில் இவர்கள் காட்டுகின்ற முனைப்பு என்னவென்று நான் அறிவேன். இவர்கள் உன்னை சுற்றி இருந்து உனக்கு கொடுக்கின்ற பல விஷயங்களையும் நான் அறிவேன். இதையெல்லாமும் நடக்க விடாமல் நாம் கட்டாயமாக பார்த்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் இது போன்ற விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. என்னவாகிவிட்டது என்று சொல்லி என் பிள்ளை இனி ஒரு நாளும் நீ கலங்காதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தொடரும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன் கண்ணீரை கண்டு ரசித்தவர்கள், உன் கண்ணீரை காண துடித்தவர்கள், இன்று இவர்களின் மனநிலை முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி உனக்கு பல கஷ்டங்களை கொடுப்பதில் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை அதிகமாக சீர்குலைத்து விட இவர்கள் நினைத்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அது அவர்களுக்கு எதிராக திரும்பி நிற்கிறது. அதாவது உனக்கு எதிராக இருந்த ஒருவரினுடைய குடும்பத்தில் இருக்கின்ற
ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை சற்று கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. என்னவென்று அவர்களே புரிந்து கொள்ள முடியாமல் தான் அங்கே திகைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், உன் குடும்பத்தில் ஒரு பிள்ளையின் வாழ்க்கையை அவர்கள் அழிக்க நினைத்தார்கள். உன் குடும்பத்தில் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை அவர்கள் நிர்மூலமாக்க நினைத்தார்கள். ஆனால் இன்று இவை எல்லாமும் அவர்களுக்கு எதிராக திரும்பியதோடு மட்டுமல்லாமல், அவர்களே இதையெல்லாமும் நினைத்து நினைத்து கலங்கும்படியான ஒரு சோதனையை, ஒரு சோதனை காலத்தை அவர்களுக்கு கொடுத்து விட்டது என்பதுதான் உண்மை. எல்லா எண்ணங்களையும் சரிவர புரிந்து கொண்டு, என் பிள்ளை, நீ வாழ துடிக்கும் இந்த காலம் முழுக்க இனி அத்தனை விஷயங்களிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உன்னை சூழ்ந்து நிற்கும் இந்த மனிதர்களிடத்தில் இருந்து உனக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய். எந்த விஷயத்தினால் என் பிள்ளை கலங்கினாயோ, எந்த ஒரு விஷயத்தினால் என் பிள்ளை நீ கண்கலங்கி நின்றாயோ, அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் இருந்து இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு தானாகவே விலகிவிடும். உனக்கு கஷ்டங்களையும் கண்ணீரையும் கவலையையும் கொடுத்தவர்கள் இதற்காக நிச்சயமாக கண்கலங்கி நிற்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் என்று நான் பலமுறை உனக்கு எச்சரித்திருந்தேன். இன்று அவர்களுக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று அவர்களுக்கு இது போன்ற ஒரு விஷயம்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இனி என்னதான் நினைத்தாலும் அவர்களால் இதிலிருந்து மீண்டு வரவே முடியாது. எவ்வளவுதான் யோசித்தாலும் அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் இனி நல்லதே நடக்காது. உன்னை அழிக்க இவர்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு முயற்சியும் இப்பொழுது அவர்களுக்கு எதிராகவே திரும்பச் சென்று விட்டது என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை மீட்டெடுக்க நான் வருகின்ற இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உன்னை சுற்றிலும் பல விஷயங்கள் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கும் நேரம் இனி எந்த நாளும் உனக்குள்ளேயே அத்தனை விஷயங்களும் முழுமையாக முடங்கி போகும். அதே நேரம் நீ நினைத்தது போல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் இந்த வாழ்க்கையில் அடைந்து விடுவாய். நம்மை அழிக்க நினைப்பவர்கள் எல்லோரும் தானாக அழிந்து போவார்கள் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உன்னை தேடி நடக்கும் எல்லா விஷயங்களும் இனி அடுத்தடுத்த நிலைகளில் உன்னை வாழ வைக்கும். காரணமில்லாமல் இவர்கள் தேவையில்லாமல் உனக்கு எதிராக நின்றதோடு மட்டுமல்லாமல், உன் வீட்டில் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்த இவர்களை இனி ஒருபோதும் நாம் விட்டுவிடக்கூடாது. இனி ஒருபோதும் நாம் தொலைத்து விடக்கூடாது. உன்னை சூழ்ந்து வரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டாயானால், இனி அத்தனையும் உனக்கு நடத்துவதை சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த நாளிலும் என் பிள்ளை எதையுமே இனிமேலும் நீ இழந்து விடாமல் நான் மதிப்போடு நின்று விட்டாலே அது போதும். நான் இருக்கும் காலம் இனி எப்பொழுதும் போல என் பிள்ளையினுடைய சந்தோஷத்தை நிரந்தரமாக உனக்கு மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அம்மா சொன்னது உனக்கு புரிந்து விட்டதல்லவா? யாரையும் எப்பொழுதும் எளிதாக நினைத்து விடாதே. ஏனென்றால் இவர்கள் எதையும் செய்ய துணிந்தவர்கள். இவர்களுக்காக வெல்லாமும் ஒருபோதும் இரக்கப்படாதே. உன்னை சுற்றி தீமையான விஷயங்களை நடத்திவிட ஒரு நொடிப்பொழுதும் யோசிக்காதவர்கள். இனியாவது இவை ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ பெற நினைக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் சரியாக புரிந்து கொள். அம்மா எப்பொழுதும் உனக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை தந்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். காலமும் நேரமும் இந்த சூழ்நிலையும் இனி எல்லாவற்றையும் உனக்கு சரிவர நடத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். வராகி இருக்கின்ற வேளையில் உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து நடந்து கொள். எதற்குமே என் பிள்ளை நீ கலங்காமல் இரு.
உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க உன்னை தேடி இனி வரும்பொழுது இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.